மை ஃபேவரட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு 6 தக்காளி வேக வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துடணும். தக்காளி வேக வச்சு தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் மசாலா வந்து பூண்டு ஒரு 10-15 பூண்டு, அரை ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரே வரமிளகா. இது வந்து 2 வேளைக்கு ரசம் வைக்கிறதுக்கு 10 பேர் சாப்பிட்லாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தக்காளி நல்லா கரைக்கணும். நான் பேசிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றாச்சு. இப்போ புளி கரைச்சிருக்குது. இந்த புளி கரைச்சதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். வெடிக்கும். கடுகு பொரிச்சுமே கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளித்து தக்காளி புளி கரைச்சி ஊற்றிடலாம். மசாலா பாரு இந்த மாதிரி அரைச்சிடணும். இந்த டைமில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இந்த 3மே 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுருங்க. கல்லுப்பு வந்து நான் வச்ச இந்த அளவுக்கு ரசம் வைக்கிதுன்னா ஒரு 10 பேருக்கு ரசம் வைக்கிதுன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். பொடி உப்பாக இருந்தாலும் 1.5 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிடி மல்லித்தலை பொடியை கட் பண்ணது. கொதி வந்ததுமே ரசம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.